But we should understand that we are supernatural beings. ஆனால் பார்த்தே இயேசு கிறிஸ்துவோ அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். That is why we need to have supernatural and divine revelation in order to manifest the divine power to the people of God. அப்படியானால் நமக்குள்ளாக தெய்வீகம் வெளிப்பாடும் நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவரான காரியங்களை செய்யக்கூடிய கிருபைகளும் நமக்கு இருந்தால் மாத்திரமே செயல்பட முடியும். When Jesus came to the earth, இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது he was called Emmanuel. அவர் இந்த உலகத்தில் மனிதனாக இருந்தார். It means God is with us. அப்படியானால் மனிதனும் அவர் இம்மானுவேலாக அழைக்கப்பட்டார். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். But after the restoration, அவர் he is not Emmanuel. அவர் இப்போது இம்மானுவேல் அல்ல. He is in us. அவர் நமக்குள் இருக்கிறார். Are you here? எத்தனை பேர் So இருக்கிறீங்க? if he is in us, அவர் நமக்குள் இருப்பாரானால் then that is divinity அது தெய்வீக தத்துவத்தை காட்டுகிறது. and where in just a human being. அது அந்த தெய்வீக தன்மை ஒரு மனிதனுக்குள்ளாய் கிரியை செய்கிறது. So wherever you go as a pastor, நீங்கள் எங்கேயாவது ஒரு போதகரை கலந்து கொள்கிறீர்களோ you are the carrier of God's presence. நீங்கள் தேவனுடைய சமூகத்தை கொண்டு வருகிற ஒரு கருவியாக இருக்கிறீர்கள். You carry divinity in you. உங்களுக்குள்ளாய் தெய்வீக தன்மையை கொண்டு போகிறீர்கள். So for you to unfold, for you to manifest that divinity in you, you have to understand divine strategies. நீங்கள் இந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் தெய்வீக திட்டம் ஏற்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். So I want to talk about what I call in Acts chapter 4, open your Bible to Acts chapter 4. எல்லோரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக வசனத்தை திருப்பிக் கொள்வோம். There's some. Oh, glory be to God. Oh, and you know, for years I have walked with Jesus and the Holy Ghost for years. For years. நான் பல வருடங்களாக பரிசுத்த ஆவியானவரோடு கூட இயேசுவோடு கூட நான் நடந்திருக்கிறேன். But he called him my spirit. But he said Holy Ghost is my spirit. பெரிய சொல்வது பரிசுத்த ஆவியானுடைய ஸ்பிரிட் என்று சொல்கிறார். And he greets him every morning. அது எல்லா காலையிலும் அவரை நான் வரவேற்கிறார். That is who I welcome the Holy Ghost every day. அந்த பரிசுத்த ஆவியானவரை வாழ்வென்று சொல்லியிருக்கிறேன். And the Lord told me, just as Holy Ghost is your boss. என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தலைவனாக இருக்கிறார். He is my boss. அவர் எனக்கு தலைவர். Now Acts chapter 4, quickly, only one verse, verse 7. ஒரு வசனத்தை வாசிக்கும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் Yes, Acts chapter 4, verse 7. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களை நன்மையில் நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். And when they had set them in the midst, they asked, by what power or by what name have you done this? அவர்கள் நடுவே அவர்கள் வந்து நின்றவுடனே ஜனங்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். So which I want to talk about, by what power and by what name have you done this? That's my topic. By what power and by what name have you done this? நான் இந்த காலை செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், எந்த நாமத்திலே எந்த வல்லமையிலே. Now, because we are pastors, let me go back a little bit, talk about the historic background of this. இந்த நாம் போதகராக இருக்கிறபடியாலே இந்த வசனத்துடைய சரித்திர பின்னணிக்கு நேராக கடந்து போவோம். In Acts chapter 1, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே the promises that was made when Jesus was alive about the promise of the Spirit was in place. பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை அப்படியே நடக்கிறதை பார்க்கிறோம். In Acts chapter 2, the people really were baptized of the Spirit. அந்த அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றார்கள். Immediately they were received and baptized of the Spirit. In Acts chapter 3, they started working miracles. பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இப்பொழுது அபிஷேகத்தையும் அற்புதங்களையும் செய்ய ஆரம்பித்தார்கள். And Acts chapter 3, when Peter and Paul started working miracles, in Acts chapter 4, afflictions advanced, persecution started. பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அற்புதங்களையும் அதை அபிஷேகம் செய்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலேயோ அவர்களுக்கு எதிர்ப்புகளும்
வருகிறது? Are you here? எத்தனை பேர் இருக்கிறீங்க? The moment you understand what the promise of God is, and number two, you receive the promise, and number three, you understand the promise, and number four, you begin to work out the promise, and then you begin to see results, signs, and wonders. The next thing is persecution. அஞ்ஞான தேவப்பிள்ளைகளே, முதலாவதாக நீங்கள் தேவப்பிள்ளையாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள். இரண்டாவது நீங்கள் தேவப்பிள்ளையாக ஆகிறீர்கள். மூன்றாவது தேவப்பிள்ளைகளை கிறிஸ்து ஆராதிக்கிறீர்கள். நான்காவதாக நீங்கள் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். ஐந்தாவதாக உங்களுக்கு உபத்திரவம் பிரச்சனைகள் நடந்து வருகிறது. Let me tell you something. நான் ஒன்றை சொல்கிறேன். Every one of you here இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் must see miracles in your ministry. உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண வேண்டும். You must see the power in operation in your ministry. It's a must for every Jesus' ministry. அதை எல்லாம் தேவனும் மனிதனுடைய ஊழியங்களிலேயும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டும். If your church is not Jesus' church, if your church is not Jesus' church,